Crazy. 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 ஜெசிகா இறந்து வருகிறாள். சாமும் நானும் ஒரு மர்மத்தை கண்டுபிடிக்க போனோம். எங்க ஹோம்ஒர்க் எப்படி காணாம போகுதுன்னு. என்னோட புக்கு அது அவ்வளவுதான், இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த புக்ல தான் என்னோட டாகிய பத்தின எல்லா விஷயமும் இருந்தது. என்ன இப்படி போட்டிருக்க? இது உண்மையா? இது ஏதோ நரகத்துல இருந்து வந்த மிருகம் மாதிரில இருக்கு. அதோட அட்டகாசம் தாங்கல, ரொம்ப அதிகமா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. அது எங்களை பயமுறுத்துறது மட்டும் இல்லாம எங்க ஹோம்ஒர்க் நோட்டு எல்லாமே சேர்த்து எரிச்சிடுச்சு. எங்க கண்ணு முன்னாடியே எங்க நோட்டெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அது எப்படி எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தியா ஜெசிகா? ஆமா சாம், இந்த வகை நாயெல்லாம் இப்படிதான். இந்த ஹோம்ஒர்க்ல அழிக்க சொன்னது அந்த கரோலி குரூப்பா தான் இருக்கும். இந்த தடவை ஜாக்கும் ஜெய்யும் 100க்கு 100 மார்க் எடுத்திருக்காங்க. அது உண்மையிலன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இல்ல. எப்பவுமே போய் தானே ஜெயிக்குது. அவங்கள தவிர மீதி எல்லாருமே 0 0 0. ஆனா இது நான் அப்படியே விட மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். சாமும் என் கூட இருந்தா. இது கண்டிப்பா வேலை செய்யும் நினைக்கிறியா ஜெசிகா? முயற்சி பண்ணி பார்க்கலாம், அதுல ஒண்ணு தப்பில்லையே. இருந்தாலும் நான் தேவையில்லாம கேள்வி கேட்காத. இங்க பாரு, முதல்ல நம்ம வேலையை முடிக்கலாம் சார். நாய் கண்டுபிடிப்பு கருவி முதல் பகுதி. இந்த ஸ்விட்ச போட்டா சத்தம் வந்து நாயை பயமுறுத்தும். அந்த சத்தத்தை கேட்டு நாய் பயந்து உக்காந்துரும். ரெண்டாவது பகுதி, அது பயந்து உட்கார்ந்த உடனே இந்த கை வந்து நாய் உடம்புல ட்ரேசிங் மிஷினை பொருத்திடும். அப்புறமா நம்ம அந்த நாயை ஃபாலோ பண்ணி அதோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்றீங்க? அது என்னோட கீபோர்டு, எனக்கு அது திருப்பி வேணும். உனக்கு வேணும்னு தானே அந்த கீபோர்டு என்கிட்ட கொடுத்த. அப்பா அப்படி சொன்னேன். சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு இந்த புது மிஷின் வேணும். இது நீ நினைக்கிற மாதிரி மிஷின் இல்ல, இது நான் புதுசா கண்டுபிடிச்சது. இது ஒன்ன மாதிரி சின்ன பசங்க விளையாடுறதுக்கு இல்ல. ஆனா எனக்கு அது வேணும். இத வச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன வேணாலும் ஆகும். அது அது வந்து அப்புறம் இது உன்ன மறைய வச்சிரும். மறைய வச்சிடுமா? ஆமா, சரியா சொன்னேன். ஆமா, மறைய வச்சிடும். எங்க ப்ரூவ் பண்ணு. ப்ரூவ் பண்ணணுமா? ஓ, ப்ரூவ் பண்ணலாமே. ஏய் சாம், ப்ரூவ் பண்ணு. சரி, அதான் அங்க பாரு. அதையா? அதேதான், அது இப்ப மறைய போகுது பாரு. வாவ்! இப்ப இந்த டாப் சீக்ரெட்டை கண்டுபிடிக்கிற மிஷினை வச்சுட்டு ஒன்னால என்ன பண்ண முடியும்? அதனால தான் பெரியவங்க பண்ற வேலைன்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அது வேணும். நான் சொன்னா கேட்கணும். நீ ரொம்ப நல்ல பிள்ளைல. அடுத்த தடவை நான் பண்ணும்போது உன்னை நிச்சயமா கூப்பிடுறேன். அப்போ நீ வந்து என்ன வேணா பண்ணிக்கோ. ஆஹா, சூப்பரா ஐடியா சொன்ன சார். இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேகா என்னோட வேலையில டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. ஓகே, நான் சொன்னது தப்புதான். மேகா பயந்துட்டான்னு நாங்க நினைச்சோம், ஆனா அவ வேற விதமா செயல்பட்டா. அது ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அக்கா சொன்னது உண்மையான, நாம இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்னப்பா நடக்குது? ஏய், என்னப்பா அது நடக்குது? என்னாச்சுப்பா? ராத்திரி ஒரே சத்தமா இருக்கு. மனுஷன் தூங்க முடியாது போல இருக்கு நிம்மதியா. யாரும் என் மிஷினை தொட்டு இருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். அடிப்பாவி, நீதான் என் மிஷினை தொட்டியா? இல்ல, நான் ஒண்ணு பண்ணல. ஜெசிகா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஐயோ, எந்த வேலையும் அப்பா செய்ய விட மாட்டாரு. ஜெசி, நீ எப்ப பாரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எனக்கு பிடிக்கவே இல்ல. நீ ரொம்ப நாட்டியா இருக்க. அவங்க திட்டினதெல்லாம் கேட்டுட்டு நான் பேசாம தலையாட்டிட்டு தான் இருந்தேன். அது தவிர எனக்கு வேற வழியே தெரியல. மேக்கப் பண்ண தப்புக்கெல்லாம் நான் திட்டு வாங்குறதா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவ ஏதாவது பண்ணிட்டு என்ன மாட்டிட்டு நீ இருக்கா. ஏதாவது இந்த மாதிரி பண்ண உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன். திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அவ எதுக்காகவும் மறையணும்னு நினைச்சிருக்கா. அது எதுக்காக, யாருக்காக நான் பாக்குறேன். மேகாவை என்னால உண்மையிலேயே மறைய வைக்க முடியாது, ஆனா அந்த மாதிரி ஒரு உணவை என்னால ஏற்படுத்த முடியும். சில நேரத்துல பொய் சொல்றது கூட நல்லதா முடியும். நான் இப்போ மேகாவை இரேஸ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு மேகாங்கிற சிஸ்டரே இல்ல.
தினமும் காலையில மேகா இளவரசி பல்ல தேய்ச்சிட்டு தலைய வருவாங்கல்ல. சாரி இளவரசி, நாளைக்கு உங்களை நீங்க பார்க்கவே முடியாது. நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்தது. நீ என்ன பண்ண? நான் ஏன் இந்த மாதிரி ஆனேன்? ஜெசி, நான் உன்னதான் கேக்குறேன். ஏய், தயவு செஞ்சு நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அந்த மிஷின்ல என்ன பண்ண? ஜெசி, டீகன், நீ அதனை பாக்குறியா? தெரியலையா? காமிக் புக்க படிக்க ஆரம்பிச்ச சாதாரணமாவே டீகனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால அவன் கவனிக்கவே இல்ல. ஓகே, பை பை. நாங்க வெளியில போறோம். ஜாக்கிரதையா இருங்க. அம்மா, அப்பா, எனக்கு எல்லாம் தெரியுது. ஏன் யாருக்கும் என்ன தெரியல? எங்க என்ன காணோம்? உண்மையிலே நான் மறைஞ்சிட்டேனா? என்னோட பிளான் பெர்ஃபெக்ட்டா வொர்க் அவுட் ஆயிடுச்சு. இனிமே கொஞ்ச நாளைக்கு என்னோட கண்டுபிடிப்பை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கண்டினியூ பண்ணலாம். யாருக்கும் என்ன தெரியல. யாருக்கும் நான் பேசுறத கேட்கவே இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? யாராலையும் என்ன பார்க்கவும் முடியாது, என் வாய்ஸ் கேட்கவும் முடியாது. நான் என்ன வேணா பண்ணலாம். யாருக்குமே தெரியாது. என்ன ஒரு நல்ல ஐடியா. அதுக்கப்புறம் நான் மேகாவை கவனிக்காம விட்டுட்டேன். நானும் சாமும் சாப்பிடுறது கூட மறந்துட்டு மிஷினை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம். ஏய், இதே மாதிரி மிஷினை பத்தி இந்த புக்ல போட்டிருக்கு, நீயே பாரு. உன்னால என்ன பார்க்க முடியாது. SouthIndia.com. அவ மறைஞ்சிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காளோ? அவ அப்படிதான் நினைக்கணும். இது ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நம்ம போய் இதை சரி செஞ்சாகணும். நான் பாத்துக்கிறேன் சார். நான் நினைச்ச அளவுக்கு இல்ல. அவ பண்ணின வேலையெல்லாம் ரொம்ப ஓவராவே இருந்தது. தப்பி, மூஞ்ச முடிக்கும். திறந்திருந்தாலும் உன்னால பார்க்க முடியாது. என்ன அந்த பொண்ணு கிண்டல் பண்ணிடுச்சு ஜெய். அப்படியா? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவ செஞ்சது தப்பு. ஒரு நிமிஷம், அந்த பொண்ணை எதுவும் பண்ணிடாத. பாவம், அது ரொம்ப சின்ன பொண்ணு. நம்மள மாதிரி பெரிய பசங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக சண்டை போடக்கூடாது. என்ன சொன்ன? உன்னால என்ன பார்க்க முடியாது. கிச்சு 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 கிச்சு. உன்னால என்ன பார்க்க முடியாது. நாயால கூட என்ன பார்க்க முடியல. நல்லதா போச்சு. அப்ப யாராலையும் என்ன பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டாகி டாகி எங்க இருக்க? வா நீ வா எங்க வா. இருக்க? உனக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா? என்ன முறைக்கிறே? அமைதியா இரு. என்ன சொன்ன உடனே அமைதியாயிட்டா? நீ வா. நாய் பாஷை தெரியும். சரி வா வா வா, வீட்டுக்கு போய் நாய் பேசலாம். கூட எல்லாம் சுத்த வேண்டியதா இருக்கு. ஓ, அப்ப இது இவங்களோட நாயா? அவ ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு வரல? அவ எல்லாரையும் பிடிச்சு வம்பெழுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு அவள தெரியும். அவ முதல்ல மறைஞ்ச குழந்தைன்னு சரித்திரம் படிச்சிட்டோன்னு நினைக்கிறா. என்ன சரித்திரமா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. இல்ல, அவ இப்ப எங்க இருக்காளோ அவகிட்ட போய் நம்ம பேசி சமாளிக்கலாமே. ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது சார். ஜெசிகா, சாம், என்ன ரெண்டு பேரும் இங்க நிக்கிறீங்க? ஏற்கனவே அசெம்பிளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல மிஸ்ஸஸ் சாமினி, பேசாதீங்க, வாங்க. ரொம்ப நாள் அதை தொடர முடியல. அதுக்கு ஒரு நேரம் வந்துச்சு. குழந்தைகளா, எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஐயோ, அது வந்துட்டாவ. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல நாம நடத்துற காம்படிஷனோட வின்னர் யாருன்னு நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியோட அனௌன்ஸ் பண்ண போறேன். ஜெசிகா, நீதானா? என் ஆபீஸுக்கு உடனே வந்து என்ன பாரு. நீயும் தான் குட்டி பொண்ணே. உங்களால என்ன பார்க்க முடியாது. என் விக்கை எடுத்ததும் இல்லாம என்ன குருடன்னு வேற சொல்றியா? நான் இனிமே மறைய முடியாது போல இருக்கே. நான் பிரின்சிபலை பார்த்து அவ மறைஞ்ச மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொன்னேன். அது கேட்டு பிரின்சிபல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாவம், ஃபர்ஸ்ட் டைம் என்ன மன்னிச்சு விட்டுட்டாரு. நான் இனிமே மறைய மாட்டேன்ல. மறைய மாட்டேன். பரவாயில்லை, நான் ஏதாவது புதுசா ட்ரை பண்ண போறேன். என்னது? எனக்கு தான் உன்னோட புது மிஷினை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஓ, இது அந்த பசங்களோட நாய் இல்ல? மத்தவங்களை தொந்தரவு பண்ணணும்ன்றதுக்காகவே அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான். இந்த இத கிடைக்கிறியா? சாம் ஹோம்வொர்க்ல தப்பான ஆன்சரை போட்டு அதுகிட்ட கொடுத்தான். அவங்க ரெண்டு பேரும் அந்த தப்பான ஆன்சரே கரெக்டா இருக்கும்னு நினைச்சு அதை பார்த்து எழுதிட்டு இருந்தாங்க. நம்ம பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும்ல? கண்டிப்பா. சந்தேகம் வராதுல்ல? எதுக்காக பயப்படுற? ஓகே.
இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் என்னாச்சுன்னே எனக்கு புரியல. எவ்வளவு நல்லா கணக்கு போடுவீங்க, ஏன் இப்படி தப்பு தப்பா போட்டு வச்சிருக்கீங்க? ஹீரோவா இது ஏதோ உள்நாட்டு சதியா இருக்கும். அது அவங்க 2 பேரும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. மத்தவங்க ஹோம்வொர்க் காணாம போன மர்மம் இப்ப தானாவே வெளியே வந்துருச்சு. நான் இன்னும் அந்த மிஷினை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தேன். அதுல சில சேஞ்சஸ் பண்ண. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனா என்னோட மிஷின்ல வேற விதமா பயன்படுத்த முடியும்னு எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. என்னது, யாரோ இங்கிருந்து ஏதோ திருடிட்டு போயிருக்காங்க. நான் கண்டுபிடிச்சது கடைசியில என்கிட்டயே வச்சுட்டாளா? யாராவது என்ன வந்து காப்பாத்துங்களே. ஹே ஜெசிகா, மேல வா. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷாம் ஒரு லெஜெண்ட். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை 100% பெர்ஃபெக்ட்டா முடிக்காம விடவே மாட்டான். லாஸ்ட் இயர் அங்கிள் கெனி கூட சேர்ந்து வேலை செஞ்சான். அவர் ஒரு சென்சிட்டிவ் ஃபிகர். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் டிவைஸ கண்டுபிடிச்சாங்க. ஹாய் மிஸ்ஸஸ் வார்ம், என்ன ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் இந்த வருஷம் ஃப்ராக்ஸ். ஏய் கதவு தர, நான் தான் வந்திருக்கேன். பாஸ்வேர்ட் என்ன? மேஜ சாம் நிறைய தவளைங்களை சேர்த்து வச்சிருந்தான், பல சைஸ்ல. இது உண்மையிலேயே கஷ்டமான வேலை. ஏய் சாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ராக ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஏய் சும்மா சொன்னேன். ஏய் ஜெசிகா, சத்தம் போடாம வந்து இந்த தவளைங்களை கொஞ்சம் பாரேன். ஏய் எப்படி பண்ண நீ? அது ரொம்ப சுலபமான விஷயம். தவளையோட முட்டையை எடுத்து நான் தண்ணிக்குள்ள வச்சேன்னா அந்த முட்டையை உடைச்சு அது வெளியே வந்து. ஏய் சாம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. ஃப்ராக பொறுத்த வரைக்கும் இவன் ஜீனியஸ்னு சொன்னேன்ல. இந்த தவளைங்களை நான் எடுத்துட்டு போய் குளத்துல விட போறேன். இது இப்ப எங்க எடுத்துட்டு போற? நான் இத குளத்துக்கு எடுத்துட்டு போய் இதோட ஃபேமிலியோட சேர்த்துட போறேன். ஏன் அப்படி பண்ற? ஏன்னா இதுங்க என் கூட இருந்ததுன்னா ரொம்ப ஆபத்தா இருக்கும். அதனால நான் இத வளர்க்க போறதில்ல. அதோட ஃபேமிலியோட சேர்த்துட்டேன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டென்ஷன் ஆகாத சாம், அதுங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. டவுன்லயே இதுதான் அமைதியான பாதுகாப்பான இடம். அப்பதான் அது நடந்தது. அந்த பசங்க 2 பேரும் அங்க வந்தாங்க, பெரிய விஞ்ஞானிங்க மாதிரி. முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. தவளைங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. சொன்னதை கேட்டியா ஜே? நாம ஃப்ராக்ஸ் டிஸ்டர்ப் பண்றோமா? ஆமா, அவங்க கடக்குறாடுங்க லூசு பசங்க. அவங்க ஃப்ராக்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஃப்ராக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலா நாங்க ஃப்ராக்ஸே இல்ல, உங்களை டிஸ்டர்ப் பண்ணதான் இங்க வந்தோம். என்ன சொல்றேன்? கரெக்ட் தானே? ஆமா, 2 பேரையும் பாரு, அப்படியா இருக்கு. ஏய் தவளைங்களை கொல்லணும்னு முயற்சி பண்ணாதீங்க. Come on, Jake. நாம இங்க இருந்து போயிடலாம். உங்களே இங்க தவளைங்க கூட விளையாடி சந்தோஷமா நீங்களே சந்தோஷமா விளையாடுங்க. ஏய், ரொம்ப நாங்க போறோம். சரியான பைத்தியக்காரனுங்க. இவனுங்க ஏதோ தப்பான எண்ணத்தோட தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாம். சாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு தெரியவே இல்ல. அவங்க மறுபடியும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் இப்படி பண்ணா. சுத்தமான தண்ணியை ரொப்பி அந்த இடத்த கிளீனா வச்சுக்கலாம்னு நாங்க நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்சது நடக்கல. அவங்க மறுபடியும் வந்துட்டாங்க. நான் அந்த பசங்களை பத்தி கொஞ்சம் குறைச்சல நினைச்சிட்டேன். வேண்டாம் ஜெசிகா, நம்மளால அவங்கள தடுக்க முடியாது. இதுக்கு மேல நம்மளால பின்வாங்க முடியாது சாம். அவங்களுக்காக நாம தைரியமா துணிச்சலா ஏதாவது ஒரு காரியம் பண்ணிதான் ஆகணும் சாம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நாம பயந்துகிட்டே இருக்கிறது? நான் என்ன சொல்ல? ஓ, பிரெயினை யூஸ் பண்ணணும். அடுத்த தடவை அவங்க வர்றதுக்குள்ள அவங்கள தடுக்கிறதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணணும். அவங்கள அடிச்சு நொறுக்கிடலாமா? இல்ல, இது வேற மாதிரி. அவங்கள பந்தயத்துக்கு கூப்பிட்டு நம்ம அவங்கள ஜெயிச்சிடலாமா? கரெக்ட், நல்ல ஐடியா. சாம், நீ ஜீனியஸ் தான். என்ன, நான் ஜீனியஸா? ஏய் சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றேன். நான் உன் ஃப்ரெண்டு தானே. கொஞ்ச நேரம் அவங்கள எப்படி பந்தயத்துக்கு கூப்பிடுவேன்? நீ கவலைப்படாத, அவங்கள எப்படி பந்தயத்துக்கு கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நமக்கு நல்ல அட்வைஸ் பண்றவங்க யாராவது தேவை. இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. முள்ளால தான் எடுக்கணும். அவங்க கூட ரேஸ் பண்ணுங்க. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சாமால அவ்வளவு ஃபாஸ்டா ஓட்ட முடியாதே. அத பத்தி கவலைப்படாதீங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா கார் ஓட்டுவேன். நானே ஓட்டுறேன்.
எனக்கு என்னமோ இது வேலைக்காகும்னு தெரியல. இதெல்லாம் தவளைங்களுக்கு ஒத்துக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத சாம். அங்கிள் தான் நமக்கு எல்லாமே சொல்லி தந்திருக்காருல. நம்மளால நிச்சயமா வின் பண்ண முடியும். அதனாலதான் சொல்றேன், அவங்க ஜெயிக்க போறாங்க. தைரியமா இரு, என்ன நம்பு சாம். இங்க பாத்தியா ஜேக், இவங்க 2 பேரும் ஓட்ட உடைச்சல் சாமா விக்க போறாங்க போல இருக்கு. அவ பார்த்தாலே தெரியுது. நிச்சயமா அப்படிதான். மனசுல பெரிய வீரர்கள் நினைச்சிட்டு இருக்காதீங்க. தைரியம் இருந்தா எங்க கூட race பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இரு. நீ எங்க கூட ரேஸ் பண்ண போறியா? என்ன காமெடி பாத்தியா ஜேக், அவங்க நம்ம கூட ரேஸ் பண்ண போறாங்களா? ஜெய் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறேன். அது ஒண்ணு இல்ல, நான் நேத்து வடிவேல் படம் பார்த்து அந்த மாதிரி சிரிக்கலாம் ட்ரை பண்ணேன், அவ்வளவுதான். என்னாச்சு? அப்படின்னா நீங்க பயந்துட்டீங்களா? பயமா? எங்களுக்கா? ஆமா ரொம்ப பயந்துட்டோம். உங்களை பார்த்து அப்படியே நடங்குறோம். அப்படிதானே ஜேக்? ஆமா. பயமா இருக்கே. என்னாச்சு? நம்ம ரேஸ எங்க வேணா எப்ப வேணா வச்சுக்கலாம். நான் சொல்லல. எங்க ஓட்டலாம், எப்படி ஓட்டலாம் நீங்களே சொல்லுங்க. சரி, அப்போ நீங்க தோக்கும் போது நிச்சயமா இல்ல. நீங்க ஃப்ராக்ஸ சாப்பிடணும். எல்லாத்தையும் சாப்பிடணும். என்ன? சும்மா வாயில வச்சுட்டு ஏமாத்த கூடாது. அந்த ஃப்ராக்ஸ் அப்படியே முழுங்கணும். நாங்க தொட்டுக்க சைடிஸ் தர மாட்டோம். அது தோத்ததுக்கு அப்புறமா தானப்பா? ஆமா, இந்த உலகம் ரொம்ப கொடுமையானது. தண்டனை அதிகம். ரொம்ப பெரிய தண்டனை. ஓகே, சம்மதிக்கிறேன். வேண்டாம் ஜெசிகா, சொன்னா கேளு. இந்த ரேஸ்ல இருந்து பின்வாங்க கூடாது. நீ பின்வாங்காத. நாம அப்புறம் பாப்பா. ராக சாப்பிடறதுக்கு ரெடியா இருங்க. ஜெசிகா, நீ என்ன சொல்லிருக்க தெரியுமா? தவளைய சாப்பிடுறதா? என் மேல நம்பிக்கை வை சாம். என்ன நினைக்கிற? அது நாம இதுல நிச்சயம் ஜெயிப்போம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நாங்க வின் பண்ணுவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஹே, இந்த காரோட ஷேப் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கீங்க. ஆமாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு. இல்லாட்டி தவளைய சாப்பிடணுமே. இல்ல சாம், அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. சரி அங்கிள், ரேஸுக்கு எல்லாமே ரெடியா இருக்கா? கவலையப்படாத. இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கும்போது நாம தோக்கவே முடியாது. ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. இந்த காரோட முன்பக்கம் எங்க இருக்கு? நாங்க ரேஸுக்கு ரெடி ஆயிட்டோம். அங்கிளும் நானும் ஒரு கார்ல உட்கார்ந்துட்டோம். அவங்கள பொடி பொடி ஆக்கிடுவோம். அந்த பசங்க கண்டிப்பா மண்ண கவ போறது நிச்சயம். ஆனா சாம் இன்னும் பயந்துட்டு தான் இருந்தான். எல்லாரும் பந்தயத்துக்கு தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க. இவையே ஏற்கனவே அந்த ஃப்ராக் இவன் தொண்டைக்குள்ள இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. நல்லா வாயை திறந்து பேசுறாள். சரி, ஃப்ராக் எப்படி நல்லா வறுத்து சாப்பிட போறியா இல்ல வேக வச்சு சாப்பிட போறியா? ஜெசிகா, கம் ஆன் சாம், நீ சிக்னலை காட்டு. போங்க. அவங்க போற வேகத்தை பார்த்தா நாம இந்த ரேஸ்ல தோத்துருவோமோ? அவங்க போட்டு அங்கிள், ஆமே முயல கதை தெரியும்ல. என் கண்டுபிடிப்பு அவ்வளவு சீக்கிரமா வீணா போவாது. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. வா வா. இவங்க போறது பார்த்தா மத்தியான சாப்பாடு தவளைதானா? என்னுடைய பழங்கால ட்ரிக் ஒண்ணு யூஸ் பண்ண போறேன். பின்தங்கி இருக்கும் போது ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணணும். கண்டிப்பா மண்ணை கவ போறது அவங்கதான். நீ வேணா பாரு ஜெய். முதல்ல அவங்க மண்ணை கவுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ராக்ஸ கவுவாங்க. வேகமா போ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? எதிர்த்து வந்தாங்க ஜெய். இவங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தாங்க? அதுதான் எனக்கும் தெரியல. இது சீட்டிங் தான். இது கண்டிப்பா சீட்டிங் தான். ஏய், எந்த தவளைய சாப்பிட வச்சிடாத. ரூல்ஸ் எல்லாம் இல்ல, ஞாபகம் இருக்கா? சோ என்கிட்டயே போதுறியா? ஜெய், அவங்க தாகமா இருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி காட்டு. காட்டிட்டா போச்சு. வாட்டர் பாம்ஸ். அந்த சோலார் பேனல் நனைஞ்சு போச்சுன்னா நாம கண்டிப்பா பவரை லூஸ் பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க அங்கிள், நான் இப்ப அதை தடுக்கிறேன். யார்கிட்ட மோதுறீங்க? என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? பிராகியோட வாந்தி. நாமதான் ஜெயிக்க போறோம்னு இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டனோ, நம்ம பவரை லூஸ் பண்றோம். நாங்கெல்லாம் யாரு? நாம நிச்சயமா தோக்க போறோம் ஜெசிகா. அவ்வளவுதானே அங்கிள், இப்ப பாருங்க. வின் பவரா? அசத்திட்டமா, அசத்திட்ட. அநேகமா நீங்க அடுத்த முறை வந்து செருமிக்க நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமா காத்திருந்தா வேகமா போயிருக்கலாம். இப்ப பாருங்க எப்படி போகுதுன்னு. என்ன நடக்குது இங்க? நாம தோத்துக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. ஏதாவது பண்ணு, நாம தோத்துருவோம் போல இருக்கு. அவங்கள நிறுத்தி. இத பாத்தியா? ஐயோ,
வேலையை கத்துக்கா நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எங்க நடக்கிறது நம்ம நீந்திட்டு தான் இருக்கோம். என்ன நடந்துச்சு? நாம ஜெயிச்சிட்டோம். மறுபடியும் சாம் புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிட்டான். அவன் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சா 100% பெர்ஃபெக்ட்டா முடிக்காம விடவே மாட்டான். அதுக்கப்புறம் நான் சாம பார்க்கலன்னு அவங்க வீட்டுக்கு போனேன். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? இப்ப அவன் புதுசா ஏதோ பண்ணிட்டு இருக்கான். எனக்கு கூட அது என்னன்னு சொல்லவே இல்ல. நிச்சயமா அது ஏதோ வித்தியாசமா தான் இருக்கும். என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். நான் என்ன செய்யறேன்னு உன்னால சொல்லவே முடியாது.